திருவள்ளூர் அருகே நரிக்குறவர்களுக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணம் மூலம் அபகரிப்பதாக நரிக்குறவர்கள் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஒராக்காடு கிருஜிலாபுரம் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நரிக்குறவர்கள் குடும்பங்களுக்கு 45 ஏக்கர் நிலம் பூமி தானமாக கொடுக்கப்பட்டது. இதில் வழி வழியாக நரிக்குறவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த நிலத்தை சிலர் போலி ஆவணம் மூலம் அபகரிப்பதாக நரிக்குறவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நரிக்குறவர்கள் ஆவடி காவல் ஆணையகத்தில் புகார் அளித்துள்ளனர். கவர்மெண்ட்ல 1971 பூமி தானம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு 5 ஏக்கர்னு, ஒரு 9 ஃபேமிலிக்கு மொத்தமாக ஒரு 45 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை இவங்களால விற்கவோ அடமானம் வைக்கவோ எந்த காரணத்தை கொண்டு இவங்க லீஸு கொடுறதுக்கோ எந்த வித அதிகாரமும் கிடையாதுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலத்தை இவங்க ஆண்டு அனுபவிச்சுருவாங்க, தலைமுறை அனுபவிச்சுட்டு வராங்க. அதை அந்த குடும்பத்தில் இருந்த பிறகு அவங்களுக்கு வாரிசு அனுபவிச்சுட்டு வராங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நடுவில் ஒருத்தர் வராது, இந்த நரிக்கரல் குருவிக்கரல் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு ஒருத்தர் வெளில வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நரிக்குறவர்கள் இவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கின்னு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சொத்து எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போட்டு இவங்ககிட்ட லோன் வாங்கி தரேன் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிக்கின்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கம்பெனிக்கு வித்துறாரு. இதுக்கடையில் இந்த 14/1/2025 அன்னைக்கு இந்த துணைத் தலைவர் ஒருத்தர் லட்சுமணன் சொல்லிட்டு அந்த ஊர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 50 ஆட்களை கொண்டு வந்து ஜேசிபி வச்சு அந்த முள்ளுவெளியும் ஃபென்சிங் போட்டுருக்காங்க. கருங்கல்ல ஃபென்சிங் போட்டுருக்காங்க. அந்த கருங்கல்ல உடச்சி உள்ளே போய் நிறவ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த பொங்கல்னால இவங்க பிஸ்னஸ் விஷயம் எல்லாம் வெளியே போயிருக்க உடனே ஆளுங்க அந்த அளவுக்கு இல்லை. குருவங்க போய் கேட்டுருக்காங்க. கேட்டவுடனே அவங்கெல்லாம் கம்பு எடுத்து அடிச்சு அவங்களாம் தள்ளி விட்டு கீழே அவங்களாம் முடியாதுன்னு சொன்னால் அவங்க 100க்கு உடனே ஃபோன் பண்ணியிருக்காங்க. காவல்துறை வந்திருக்காங்க. நீங்கள் எல்லோரும் 17ஆம் தேதி சோழவரம் போலீஸ் வாங்க.